பிரைஸ் லார்ட். ஒரு விஷயம் உண்மையா பொய்யா, அது சிறந்ததா இல்லையா அப்படின்றத அடுத்தவர்கள் சொல்லி நம்ம கேட்பதை காட்டிலும் நம்ம பர்சனலாக அதை அனுபவிக்கும் போது மட்டும்தான் அதை ஆதாரபூர்வமாய் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா, ஒரு மூங்கில் மரத்தை நம்ம எடுத்து கொண்டு வந்துச்சுன்னா, ஆரம்ப கட்டத்தில் அந்த மூங்கில் மரம் அவ்வளோ ஈஸியாக வளரவே வளராதுங்க. ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு இந்த மூங்கில் மேலே வளரவே வளராதான். அது கீழே பூமியில் தான் அதோட வேர் ரொம்ப ஆழத்துக்கு போய் நீரோட்டத்தை தேடி வளர்ந்துக்கிட்டே இருக்குமா. ஆனால் அந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் அதோடைய வளர்ச்சி அசுர வளர்ச்சியாக இருக்குமா. மற்ற மரங்கள் வளர்வதை காட்டிலும் இது பல மடங்கு அதிக வேகமாக வளருமா. ஆனால் ஆரம்ப கட்டத்தில் இந்த மூங்கிலை பார்க்குறவங்க இது வேஸ்ட்டுங்க, இது வளராதுங்க அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணுறவங்களா இருக்கலாம். ஆனால் 4 வருஷம் கழிச்சு அதை பார்த்தா தான் அது எவ்வளோ சிறப்பாக வளர்ந்துருக்குன்றதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு ஹோட்டல் நல்ல ஹோட்டலாக இல்லையா, அங்கே ஒரு டிஷ்ஷு செய்வாங்க, அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்காங்கன்னு ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதை கேட்கும்போது நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம். ஆனால் உண்மையாகவே போய் நம்ம சாப்பிட்டா தான் அது நல்ல ஹோட்டலாக, அவங்க உண்மையாகவே அதை நல்லா செய்கிறாங்களா அப்படின்றது நமக்கு தெரிய வரும். அப்போது அதை சாப்பிடும்போது தான், அதை டேஸ்ட் பண்ணும்போது தான் அந்த டிஷ் ரொம்ப சூப்பராக இருக்குது, நம்ம அவங்க சொன்னதோடு ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு கன்க்ளூட் பண்ணி நம்ம அந்த உணர்வுக்கு வர முடியும். அதனால் அந்த ஹோட்டல் நல்ல ஹோட்டல்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக அப்பயே சொல்ல முடியாது. நம்ம உள்ளே போயிட்டு அவங்க கிச்சன் சுத்தமாக வச்சுருக்கிறாங்களா, அவங்க சுத்தமாக செய்கிறாங்களா, அவங்களுடைய பொருட்கள்லாம் நல்ல பொருளாக வாங்கி சமைக்கிறாங்களான்றதை பார்த்தா தான் அது நல்ல டிஷ் மட்டும் இல்லை, இது கொடுக்குற அந்த ஹோட்டலும் நல்ல ஹோட்டல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதே போல் தாங்க நம்ம இயேசு கிறிஸ்துவை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம கேள்விப்படுகிறோம். அந்த கேள்விப்படுறதை கேட்டு நம்ம நல்லவரா கெட்டவரா உண்மையாக பொய்யான்ற தீர்மானத்துக்கு வராமல், உண்மையாகவே அவர் நல்லவரா, அவர் தேவனுடைய குமாரனான்னு சொல்லி நம்ம பர்சனலாக அவருடைய டீச்சிங்ஸையும் அவருடைய வார்த்தையும் அவருடைய வாழ்க்கை முறையும் பார்த்து நம்ம படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம அனுபவிக்கிறோன்னு சொன்னால் அப்போ தான் அதில் இருக்கிற நன்மைகளையும் உண்மைத்துவத்தையும் நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதனால் இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்றதை வைத்து நம்ம ஒரு கன்க்ளூஷன் வராமல் நம்ம பர்சனலாக அதை டேஸ்ட் பண்ணி நம்ம ஆண்டவர் சொல்கிற அந்த விஷயங்கள் கரெக்டாக தப்பாக நமக்கு நன்மையை கொடுக்குதா இல்லையான்றதை நம்ம ருசித்து பார்த்தால் 100% நம்ம உண்மையை தெரிந்து கொள்ள முடியும். அதனால் தான் இங்கே வசனம் 2 பேதுரு 3:18 சொல்லப்பட்டது போல நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள், அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக, ஆமேன் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. எனவே இயேசு கிறிஸ்துவை இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அது உண்மைனோ சொல்ல வேணாம், பொய்னோ சொல்ல வேணாம், அவரோட டீச்சிங்ஸ் கரெக்டுனோ சொல்ல வேணாம், பொய்னோ சொல்ல வேணாம். நீங்கள் அதை பர்சனலாக வேதத்தை படித்து அவருடைய வார்த்தைகளை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா இருந்தால் பிடிச்சிக்கோங்க, இல்லைனா விட்டுடலாம். ஸோ அதனால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அவரை அறிகிற அறிவில் நம்ம வளரணும்னு சொன்னால் நம்ம முயற்சி எடுத்தால் மட்டும்தான் முடியும். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.